சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ மீனா அவங்க மனசுக்குள்ள விஷயத்த வச்சுக்க முடியாம ரோகிணி பத்தின மொத்த விஷயத்தையுமே இங்க நம்ம முத்து கிட்ட சொல்லிடுறாங்க. முத்துக்கு பயங்கர அதிர்ச்சி. இது அவங்க எதிர்பார்த்துருக்க கூட மாட்டாங்க. நம்ம ரோகிணி வந்து தப்பு பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்கன்ற விஷயம் தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருப்பாங்கன்றத நம்ம முத்துவால் ஏற்றுக்கவே முடியல. என்ன மீனா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னால் இதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் எதுக்காகங்க பொய் சொல்ல போகிறேன்? இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டதுலேருந்து தான் நான் எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? விஷயத்த வெளியும் சொல்ல முடியாமல் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்குள்ள எவ்வளோ யோசனைகள் தெரியுமாங்க. என்னால் இந்த தீபாவளி முடிஞ்சதுலேருந்து உண்மையாகவே நானாகவே இல்லைங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவுமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்காங்க. மீனா, அப்போது கிறிஷை தவிக்க விட்டது, இந்த துபாய் பணம் அது இதுன்னு பேசுனது எல்லாமே இந்த பார்லர் அம்மா தானா? என்ன மீனா, என்னால் நம்பவே முடியல. இந்த விஷயத்த கண்டிப்பாக வீட்டில் சொல்லி ஆகணும் மீனா. இந்த விஷயத்த நம்ம இப்படி மூடி வைக்கிறது கரெக்ட் இல்லை. ஏன்னா என் அண்ணனோட வாழ்க்கை இது. அவனை ஏமாற்றி அந்த பார்லர் அம்மா என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கு பார்த்தியா? நம்ம குடும்பத்தவே முட்டாளாக்கியிருக்கு. அந்த பார்லர் அம்மாவுக்கு சரியான தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும் மீனா. இந்த மாதிரி தப்பு இனிமே அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே பண்ணக்கூடாது. ஒரு பச்சை குழந்தைய விட இன்னொரு கல்யாண வாழ்க்கை இந்த பார்லர் அம்மாவுக்கு தேவைப்படுதா மீனா? இந்த மாதிரி பொம்பளையே நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. சின்ன குழந்தைய தாயோட பாசத்துக்கு ஏங்க விட்டுட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. இப்போவே நான் எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, ஏங்க அவசரப்படாதீங்க, என் மனசில் வச்சுக்க முடியாமல் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிதுங்க. தயவு செஞ்சு அவசரப்படாமல் இருங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம யோசித்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்க நீ? யோசிக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே டைமே இல்லை. பாவம் மனோஜ், அவன் ஏதோ அதாவது என் அப்பா கிட்ட ஏன் இந்த வீட்டில் பணம் திருடுவான், பணத்துக்காக அவன் ஏதோ சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான், ஏமாற்றவும் செஞ்சுருக்கான். ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு என் அண்ணனை ஒருத்தி ஏமாத்துற அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இந்த பார்லர் அம்மாவை நான் உண்டுலன்னு பண்ண போகிறேன். எங்க என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேடவும், எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் ரூமுக்குள்ளே போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசாக பண்ணாதீங்க. இந்த விஷயத்தில் அதாவது நம்ம இந்த விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா ரோகிணியோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடுங்க. ஏன்னா அத்தை கண்டிப்பாக ரோகிணி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மீனா, பின் என்ன பண்ணுறது? நம்ம குடும்பத்தவே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா அந்த பார்லரம்மா. வேற என்ன செய்ய முடியும்? அம்மா பார்லர் அம்மாவை தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நல்ல மருமக, நான் கூட்டிகிட்டு வந்த மருமக, பணக்கார மருமகெல்லாம் போய் இப்போ நல்ல மருமகன்றதை மட்டும் வச்சு மனசை தேத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நல்ல மருமகளும் ரோகிணி கிடையவே கிடையாது. இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுமேனா. எல்லாருமே அவளை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் முட்டாள்தனமா. நம்ம எல்லாரையுமே அவள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. இது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க எனக்கு எல்லாமே புரியுதுங்க. ரோகிணி பக்கமுமே ஒரு அதாவது அந்த பொய் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமீனா, அது எவ்வளோ பெரிய காரணமாக இருந்திருந்தாலும் இப்படி பொய் சொல்லியிருக்கவே கூடாது. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்திருந்தாலும் இந்த உண்மையை சொல்லி தான் இவ கல்யாணமே பண்ணியிருக்கணும். உண்மை எல்லாமே மறைச்சி ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம கிறிஷு இந்த வீட்டுக்கு எத்தனை டைம் வந்திருப்பான். அப்போவுமே இந்த பார்லரம்மா எதுவுமே தெரியாமல் கமுக்கமாக இருந்துச்சுல்ல மீனா. நம்ம யோசிக்கவே கூடாது. கண்டிப்பாக இந்த விஷயத்த அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் முக்கியமாக என் அண்ணன் மனோஜ் ஓடுகாலிக்கிட்ட சொல்லியே ஆகணும். இவன் முட்டாளாக இருந்திருக்கான். இனிமேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. அம்மா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து ரொம்பவே சத்தமாக எல்லாரையும் கூப்பிடவும், மீனா வேண்டாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ, குடிகார புருஷன், அதுக்கப்புறம் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இங்கே ரோகிணி வந்து நம்ம மீனா கிட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்தையுமே இங்கே நம்ம முத்துக்கிட்ட சொல்லவும், இருக்கட்டும் மீனா, அது எவ்வளோ பெரிய கொடுமையான வாழ்க்கையாக கூட இருந்துட்டு போகட்டும்.
கல்யாணத்துக்கு அப்புறமாவது இந்த உண்மையை மனோஜ்கிட்டயாவது சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக அந்த பார்லரம்மா மனோஜ்கிட்ட கூட சொல்லியிருக்காது. நம்மளும் இப்படியே விடவும் கூடாது. நீ சும்மா இரு மீனா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே வராங்க. அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, இங்கே ரோகிணி, மனோஜினி எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு படபடங்குது. எங்கே நம்ம விஷயம் வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பயத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜயா பயங்கரமாக கத்துறாங்க. டேய், என்னடா தூங்குறப்ப கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டியா? எதுக்காக இப்போ கத்திக்கிட்டு இருக்க? இப்போ எல்லாரும் எதுக்குடா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கேட்கவும், இங்கே நம்ம முத்துவோ, அம்மா நீங்கள் தாம்மா இந்த விஷயத்த முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஆளே, ரொம்பவே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தானே சில பேரை தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களோட அருமை பெருமைலாம் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. டேய், என்னடா தூக்கத்தில் உளறிக்கிட்டு இருக்கியா? ஃபஸ்ட்டு போயிட்டு தூங்குடா, காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து, என்னடா எதுக்குடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், உன் அம்மா சொன்ன மாதிரி போய் படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைப்பா, இதெல்லாம் சூடு சூடாக இப்போவே பேச வேண்டிய விஷயம். ஆறிப்போச்சு அப்படின்னா என் மனசு மாறிடும்ல. நான் இப்போவே இந்த விஷயத்த சொல்லணும். மற்றவங்க வேணா நம்ம குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம்ப்பா. என்னால் ஒரு நிமிஷம் கூட நம்ம குடும்பத்துக்கு துரோகமோ இல்லை ஏமாத்துறதோ எதுவுமே என்னால் செய்ய முடியாது. நம்ம குடும்பத்துக்காக இப்போ வரைக்குமே நான் உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, டேய் முத்து, என்னடா இதெல்லாம் நீ உழைச்சிக்கிட்டு இருக்கலாம், உழைச்சிக்கிட்டு இருக்கிறது ஓகே தான். அதெல்லாம் இப்போ தான் தூங்குற நேரத்தில் சொல்லணுமா? எல்லாரோட தூக்கத்தையும் கெடுக்கிற. ஏ மீனா, என்னடி உன் புருஷன் ஏதாவது கெட்ட கனவு கண்டானா? உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கெட்ட கனவு இல்லைம்மா, நம்ம வீட்டுக்கே பெரிய கெட்டது நடந்திருக்கு, பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன முத்து என்னென்னமோ பேசுகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் விஷயத்த சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, தூக்கம் வேறு வருது முத்து, என்ன விஷயம்னு டைரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே என்னென்னு தெரிஞ்சுக்குவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, பலக்குரல் நான் சொல்கிறதுக்காக தானே கூப்பிட்டு இருக்கேன். இந்த அம்மா தான் நடுவில் குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது, என்ன விஷயத்தையும் சொல்லவே விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, ஏ விஜயா, நீயும் பேசாத, இங்கே உள்ள யாருமே பேசக்கூடாது, டே முத்து என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம முத்து விஜயா கிட்ட வந்து, அம்மா நீங்கள் பணம்னு சொல்லிட்டு அந்த பணம் ஆசையை கொஞ்சம் விட்டுருங்கம்மா. நீங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலே நிறைய ஏமாற்றம் நடந்திருக்குல்ல. ஏன்டா லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுமா. நீ இந்த ரோகிணியை நம்ம மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச எதுக்காக? பணக்கார வீட்டு பொண்ணு, இது அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், 300-400 கோடி சொத்துக்கு அதிபதி அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதுனால தானே இந்த பார்லர் அம்மாவே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு, டேய் இப்போது முடிஞ்சு போன கதையெல்லாம் எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஓடுகாலி, இன்னும் எதுவும் கதை முடியலடா, இப்போ தான் ஆரம்பமே, உன் கதையே முடிய போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணிக்கு ஒரு பக்கம் மரண பயம், பீதி கிளம்புது. ஐயோ, முத்துக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, இந்த மீனா உளறியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு படப்படங்குது. உடனே விஜயா இருந்துட்டு, டேய் அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்துதான்டா, அதை பற்றி இப்போ எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? நான் பணம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒன்றும் அலையிறவு கிடையாது அப்படின்னு சொல்லவும், சரி விடுமா, போனதெல்லாம் எதுக்காக, இப்போது விஷயம் என்ன நான் டைரெக்டாகவே சொல்ல வரேன். இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. இங்கே நம்ம பார்லர் அம்மாவுக்கு படப்படாங்குது, அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டே நின்ற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு பதட்டப்படுறாங்க. இப்போது இங்கே விஜயா இருந்துட்டு, டேய் என்னடா சொல்கிற? ஏற்கனவே கல்யாணம் நடக்கலை, மனோஜ் கூட தான் நடந்திருக்கு, என்னடா உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா மனோஜ் கூட நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பார்லர் அம்மாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது, அது யாரை தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டமே ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, வாயை பொழந்துக்கிறாங்க. என்னம்மா இதுக்கே இப்படி ஷாக் ஆனால் எப்படி? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் கேட்டு நீ தெம்பாக இருக்கணும்ல, போயிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா தூக்கத்தில் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது, அப்படியெல்லாம் நடக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்படி வேணா நீங்கள் மனசுக்குள்ளே தேத்திக்கலாம், ஆனால் இது நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா
ரோகிணி இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், எதுக்காக இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், ஏமா இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி திருட்டு முழிக்கிறாங்க. விஜயாவுக்கு சந்தேகம் வந்துடுது. இந்த ரோகிணி ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்கா, ஏதோன்றதை விட அப்போது இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா சாமி சத்தியம்மா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, அந்த குழந்தை யார் தெரியுமா, கிறிஷு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கிறிஷா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட நம்ம அண்ணாமலை ஃபேமிலியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு போச்சு, முடிஞ்சு நம்ம கதை இனிமேல் முடிஞ்சு, இதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது, எல்லாத்துக்குமே இந்த மீனா முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பயங்கர பதட்டத்தோடு இருக்காங்க. நம்ம விஜயா இருந்துட்டு பயங்கர கோவமா, ஏய் ரோகிணி இங்கே பாருடி, இந்த முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம மனோஜுமே, அம்மா அவன் ஏதோ தூக்கத்தில் உளறிக்கிட்டு இருக்கான், நீயும் ரோகிணியை பார்த்து அப்படியெல்லாம் உண்மையான்னு கேட்குற, ரோகிணி என்னை தவிர வேறு எந்த பையனையும் எடுத்து கூட பார்த்தது கிடையாது, அது அப்படி இருக்கிறப்போ ஏற்கனவே கல்யாணம் நடந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி என்கிட்ட சொல்லியிருப்பாள்ல, என்கிட்ட ரோகிணி எந்த விஷயத்தையும் மறைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே முத்து இருந்துட்டு, டே ஓடுகாலி நீ தாண்டா மற்றவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்க, ஆனால் உன்னை ஒட்டு மொத்தமாக அந்த பார்லரம்மா ஏமாற்றிக்கிட்டு இருக்குடா, நீ முட்டாளாக இருந்திருக்குடா அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம மனோஜ் இப்போ வரைக்குமே நம்ம ரோகிணி மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்க மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே விஜயா இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு, ஏங்க என்னென்னமோ இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ரோகிணியை முழிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ முத்து சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு தோணுதுங்க, ஏங்க சத்தியமாக இது மட்டும் உண்மையாக இருந்தது அப்படின்னா இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்க, ஏன்னா என் புள்ள மனோஜோட வாழ்க்கை கெட்டு போகிறத என்னால் பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பார் விஜயா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நான் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன், இங்கே பாருமா ரோகிணி, அதான் முத்து உன் மேலே இப்படி ஒரு குற்றத்தை சொல்கிறான்ல, நீ அது உண்மையா பொய்யான்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுமா, ஏன் இப்படி முழிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அந்த பார்லரம்மா முழிக்கிறத பார்த்தாவே தெரியலையாப்பா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் இருந்துட்டு, இப்போவுமே ரொம்பவே நம்பிக்கையா, டே முத்து நீ வாயால் சொல்லிட்ட அப்படின்னா நான் இதை நம்பிடணுமா, இதுக்கு என்னடா சாட்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ சாட்சியா மீனா, நான் நம்ம பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஏன் இப்படி இருக்கா நான் கூட கூட்டிகிட்டு போய் கயிறெல்லாம் கட்டிட்டு வந்தேன், ஆனால் அப்பவும் சரியாகலை, ஏன் மீனா அப்படி என்ன தான் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அப்போ தானே உன் பாரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப கேட்டதுனால மட்டுமே இந்த மீனா எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னான். குளத்து பக்கம் திதி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க யார், இந்த ரோகிணி, அதுக்கப்புறம் ரோகிணியோட அம்மா, அதுக்கப்புறம் கிறிஷோட பாட்டி, இப்படின்னு குடும்பமாக அவங்க அப்பாவுக்கு ரோகிணியோட அப்பாவுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனா வந்து குளத்து பக்கம் தண்ணி எடுக்க போயிருக்கா, அப்போ தான் எல்லா விஷயமுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பார்லரம்மா காலில் கையில் விழுந்து நான் செத்துருவேன்னு சொல்லி மீனாவை பிளாக்மெயில் பண்ணி இப்போ வரைக்குமே மீனாவை உண்மையை சொல்ல விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போது இது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே மனோஜ் வந்து லைட்டாக சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ரோகிணி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு, ஏங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டுறாங்கங்க, என்னால் சத்தியமாக இது ஏற்றுக்க முடியலங்க, மனோஜோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு உண்மையாகவே ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, ஏமா ரோகிணி ஆளுக்கு அத்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போது நீதாம்மா எதுவாக இருந்தாலும் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லணும், அப்போ தானே நாங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இனிமே நம்ம மறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை யாரும் நம்புற இதில் யாருமே இல்லவே இல்லை, நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை, நம்ம எல்லார்கிட்டேயும் உண்மையை இப்போவே சொல்லி எல்லார் காலையும் விழுவோம், அதுக்கப்புறம் நடக்கிறது அந்த கடவுள் கையில் தான் இருக்குது, கடவுளே என்னை மனோஜ்கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாத, நான் எப்போவுமே மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாழ்க்கை தான் என்னென்னமோ நடந்து போச்சு, நான் ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவித்தேன், நான் தேடி அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏ ரோகிணி என்னடி, நாங்கள் எல்லாரும் உன்னை கேள்வி கேட்டுக்கிட்டு, நீ என்னடானா பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க, என்னடி அப்போது நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா, ஒரு குழந்தை பெற்றவளா, சொல்லுடின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா இங்கே பார் விஜயா,
அந்த பொண்ணு எதுவுமே வாயை திறந்து சொல்லாததுக்கப்புறம் எதுக்காக நீ இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க? எதுவாக இருந்தாலும் அவள் பேசட்டும், கொஞ்சம் அவளை பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, அவள் இப்படியே மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா நமக்கு எப்போங்க விஷயம் தெரியுது? நம்ம பையனோட வாழ்க்கைங்க இது. இதை நம்ம இவ்வளோ சாதாரணமாக விட முடியுமா? ஏய் ரோகிணி, சொல்லுடி, சொல்ல போறியா இல்லை கொன்று போடவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே நம்ம, சரிங்க ஆண்டி, நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு, என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆண்டி, இப்போது முத்து சொன்னது எல்லாமே உண்மைதான் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் விஜயா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே சோஃபா மேலே டக்குன்னு அப்படியே உட்காந்துடுறாங்க. உடனே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. உடனே இங்கே ஸ்ருதி வாயை மேலே கை வச்சுக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, ரவி, எனக்கு முன்ன ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, இப்போது தூக்கமே தெளிஞ்சு போச்சு ரவி. என்ன ரவி, இந்த ரோகிணி கிட்ட இவ்வளோ பெரிய ரகசியம் இருந்திருக்கு, இத்தனை வருஷமாக இதை மறைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் நம்ம குடும்பத்தவே முட்டாளாக்கியிருக்காங்க ரவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஸ்ருதி, எனக்குமே இது பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது, இப்படியுமே ஒருத்தவங்க இருப்பாங்களான்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது விஜயா அப்படி பத்திரகாளியாக மாறுறாங்க. ஏய், என்னடி என்னடி சொன்ன? அப்போது அந்த கிறிஷு, அந்த பிச்சைக்கார கிறிஷோட பாட்டி, இப்படி நீங்கள் எல்லாருமே பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து வந்தவங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாணம் நடந்து குழந்தை வேற. ஐயோ, சீ, இதெல்லாம் நினைக்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. என்னடி காரியம் பண்ணியிருக்க? ஏய், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். ஏ மீனா, போயிட்டு தோசை கரண்டி எடுத்து சூடு ஏற்றிட்டு வாடி. இவளுக்கு அங்கங்கே வச்சு இழுக்கணும். இவ பொய்யா சொல்கிறா, வாயை திறந்தாலே பொய். நம்ம குடும்பத்தவே இத்தனை நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா. இவளுக்கெல்லாம் எப்படி மனசு வந்திருக்கும்? ஏண்டி, என் பையனை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையாடி? என் பையன் உனக்கு என்ன பாவம் பண்ணான்? எதுக்காக அவன் வாழ்க்கையை இப்படி சீரழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா பயங்கர கோவமாக கத்தவும், இங்கே நம்ம மனோஜ் ஒரு மாதிரி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை, அதுக்கப்புறம் விஜய் எல்லாருமே ரொம்ப பதறி போகிறாங்க. தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முத்து முகத்தில் தெளிக்குவோம். அப்போ தான் நம்ம மனோஜ் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பாத்தியாடி, என் மவனை பாத்தியாடி, எப்படி மனசொடைஞ்சு போயிருக்கான்ட்டு? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நான் இப்படி போய் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. உன் பின்னாடி என்ன வேணால் ரீசன் இருந்துட்டு போகட்டும், ஆனால் இத்தனை நாளாக இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்க, என் பையனோட வாழ்க்கையை அழிச்சிருக்கடி, குழி தோண்டி புதைச்சிட்டேன். இங்கே பாரு, அப்படி மட்டும் நான் என் பிள்ளையோட வாழ்க்கை கெட விட மாட்டேன். நீ என்னடி, உன்னை விட அற்புதமாக நல்ல பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும்டி. இங்கே பார், இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. வெளியே போடி, வெளியே போ. என் முகத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் கோவத்தில் நான் உன்னை கொலை பண்ணுறதுக்கு கூட தயாராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ரோகிணி இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் என்னை எப்படி வேணாலும் அடிங்க, அடிச்சே கொள்ளுங்க, ஆனால் என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க ஆண்டி. மனோஜ் தான் எனக்கு எல்லாமே, மனோஜுக்காக தான் இந்த எல்லா பொய்யுமே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி, மனோஜுக்காக சொன்னியா? மனோஜுக்காக மட்டும் சொல்லலை, அதாவது மனோஜுக்காக இல்லை, உனக்காக, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கிட்ட, ஆனால் என் பையனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டேடி. இப்படி பெத்த வயிறு பத்திக்கு எரியுதுடி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. அந்த கிறிஷு பரதேசி பையன் யாருக்கு பிறந்துக்கும்? இந்த பையன் எதுக்காக இந்த வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு இந்த முத்துக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எத்தனை டைம் அந்த கிறிஷு பையன் இந்த வீட்டுக்கு வந்தா போமே இன்னுமே தெரியாமல் ஊமை மாதிரி தானே நீ இந்த வீட்டில் இருந்த. எப்போல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்துக்கவே இல்லையாடி? தன்னோட பிள்ளையை மற்றவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட கொஞ்சம் கூட மனசு உனக்கு கஷ்டமாகவே ஆகலை. உனக்கு மற்றவங்கள ஏமாற்றணும், உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். எவ்வளோ ஒரு சுயநலமாக இருந்திருக்க பார்த்தியா? சி, உன்னை மாதிரி ஒரு பொம்பளைக்கே நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. உன்னை மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தால் போதுண்டி, குடும்பம் விளங்கிடும். ஏய், இப்போ நீ வீட்டை விட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம கோவமாக சொல்லவும், உடனே எங்கள் ரோகிணி காலில் விழுந்து, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, மனோஜை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறாங்க. நம்ம ரோகிணி தூரமாக போய் விழுறாங்க. உடனே நம்ம மனோஜ்கிட்ட வந்து, மனோஜ் நீயாவது சொல்லு மனோஜ், நான் தப்பு பண்ணலை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, என்னடி தப்பு பண்ணலையா? நீ
எல்லா தப்பையும் பண்ணிட்டு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு என் பையனை இப்போ பேசி மயக்கலான்னு பார்க்குறியா? அதுக்கெல்லாம் என் மவன் மயங்க மாட்டான்டி. உன்னை மாதிரி கேடு கெட்டவ கூட வாழ்கிறத விட அவன் ஒண்டியாவே வாழ்ந்துடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இல்லை ஆண்டி, நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். எனக்கு என் மனோஜ் தான் ரொம்ப முக்கியம். என் குழந்தைய விட, என் பெத்த குழந்தைய விட மனோஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் மனோஜ்க்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பாதீங்க. மனோஜ் சொல்லு மனோஜ், ஏன் மனோஜ் நீ அமைதியாகவே இருக்க? தயவு செஞ்சு ஆன்ட்டிக்கிட்ட சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி சொல்லவும், ஏய் வாயை மூடி, உன் வாயால் என் பேரை சொல்லாத. உன்னை பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. ரோகிணி, எப்படி எனக்கு நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு நீ துணிஞ்ச? கொஞ்சம் கூட உனக்கு மனசு ஒரு நாளும் உறுத்தவே இல்லையா? குற்ற உணர்ச்சின்னு ஒன்று உனக்கு இல்லவே இல்லையா? ஏன் மற்றவங்கள விடு, இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் தான். ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே ஓடுகாளி, நீ பண்ண பாவம் தான்டா உன்னை சுற்றி சுற்றி பின்னாடியே துரத்துது. நீ மற்றவங்களுக்கு நல்லது நினச்சா தானே உனக்கு நல்லது நடக்கும். நீ அப்பாவையும் சரி மற்றவங்களையும் சரி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு தானே இருக்க. அதனால தான் உனக்கு இந்த பார்லரம்மா பெரிய வெடியாக வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு, டேய் நீ சைலண்ட்டாக இருந்துடுறா. நானே மனசு உடஞ்சி போயிருக்கேன். என் வாழ்க்கையே இப்படி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இங்கே பார் ரோகிணி, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நான் ஏதோ ஒரு முறையில் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆகி எவனுக்கோ ஒருத்தனுக்கு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய உங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 1008 பொய்யை சொல்லி என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டேன். இனிமே உன் கூட ஒன்று சேர்ந்து நான் வாழ மாட்டேன். என் அம்மா இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் என்னுடைய முடிவும். நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் வந்து விஜயா பின்னாடி போய் நிற்கவும், பாத்தியாடி என் பிள்ளை என்ன சொன்னான்னு பாத்தியா? நான் எடுக்கிறதா முடிவு. நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நீ போயிட்டன்றதுக்காக என் பையன் மூலையில் உட்காந்துருவான்னு மட்டும் நினைச்சிடாத. என் பையனுக்கான வாழ்க்கையை நான் தேடி அமைச்சு கொடுப்பேன்டி. உன்னை விட அழகா அறிவா படித்த பொண்ணா வேலையில் இருக்கிற பொண்ணா என் பையனுக்கு அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆண்டி, என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் செத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய சாவுக்கு நீங்கள் எல்லாரும் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு நான் எழுதி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் சாகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம விஜயா இருந்துட்டு, ஏங்க பார்த்தீங்களாங்க, இவ செத்துருவாளாம். எல்லா பொய்யும் சொல்லிட்டு எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணிட்டு இவ நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு செத்துருவாளாம். எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருக்கா பார்த்தீங்களாங்க. இப்படிப்பட்ட பொண்ணை தான் நான் என் பையனுக்கு தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவன் நான் கூட்டிகிட்டு வந்த மருமக ஏன் மருமகன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பெருமை பீத்திக்கிட்டு இருந்தேங்க. இவளுக்கு இப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு வேலை கூட இவளுக்கு நான் வச்சுருக்க மாட்டேன். எல்லா வேலையுமே மீனாவை தான் செய்ய வைக்குவேன். மீனா கூட இது வரைக்கும் எனக்கு ஒரு துரோகம் நினச்சது கிடையாது. ஆனால் இவளை நான் தலைமலை தூக்கி வச்சதுக்குனால என் தலை நல்லா வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி மிதிக்கிறா பார்த்தீங்களாங்க. ஏன் தப்பு தான், எல்லாம் ஏன் தப்பு தான். பணக்கார வீட்டு பொண்ணு அங்கே எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டா அப்படின்றதுக்காக இவளை இந்த வீட்டில் நான் தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து வந்துட்டு ஓவராக பில்டப்பெல்லாம் பண்ணிக்கிட்டான்ல. இங்கே பாருடி, நீ செத்துப்போ, கம்ப்ளைண்ட் பண்ணு, இல்லை என்ன வேணாலும் பண்ணுடி. அது எல்லாத்துக்குமே நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஆனால் மறந்தும் கூட உன்னை என் பையன் கூட ஒன்று சேர்த்து வச்சு பார்க்கவே மாட்டேன்டி. ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. இனிமே உனக்கு இந்த இடத்துல இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏதோ அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதனால் அவங்களோட வாழ்க்கையுமே ஸ்பாயில் ஆயிருக்கு. மனோஜை பிடிச்சதுனால அவங்க இந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க. பொய் சொன்னது தப்பு தான். இனிமே அந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு மனோஜ் கூடவே ஒன்று சேர்த்து வச்சு வாழ வைங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லுவோம். ஏய், உனக்கு என்னடி, உனக்கு என்ன, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு தானே பிரச்சனை. பெத்த வயிறு தவிக்குதுடி, தவிக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாது. ஏய், இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு, மழை வெயில் என்ன வந்தாலும் நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருப்பேன். எங்கேயுமே போக மாட்டேன். பட்னியாக இருந்து செத்தாலும் சாவுனே தவிர என் மனோஜையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு நான் போகிறதா ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே நம்ம மனோஜுக்குமே பயங்கரமாக கோவம் வருது. அம்மா, எனக்கு வாழ்க்கையே வேண்டாமா, இப்படி என்னை ஏமாத்திட்டா இவளை நான் சும்மாவே விடமாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கத்தியை கொண்டு வந்து, "ஏய் உன்னை வெட்டாம விடமாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அண்ணாமலை எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ரவியும் முத்துவும் வந்து நம்ம மனோஜை பிடிக்கிறாங்க. "டேய் வேணாம்டா, கோவத்துல எடுக்கிற எந்த முடிவுமே கரெக்டா இருந்ததில்லடா. கொஞ்சம் யோசிச்சு எதுவா இருந்தாலும் நிதானமா பண்ணிக்கலாம்டா. ரோகிணி பண்ணது ரொம்ப தப்பு தான். அதுக்காக நீ அவங்கள கொலை பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்ட அப்படின்னா நாங்க எல்லாரும் தான்டா கஷ்டப்படுவோம். இங்க பாருடா மனோஜ், தயவு செஞ்சு நீ இப்படி கோவப்படாதடா" அப்படின்னு சொல்லிட்டு, "தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் என்னை விடுங்கடா, நான் அவளை வெட்டி போடாமல் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி எடுத்துட்டு, "வெட்டு மனோஜ் வெட்டு, உன் கையால் வெட்டு, நான் செத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே முத்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நம்ம மீனா ரோகிணியை பல்லார்னு ஒரு அற விடுறாங்க கன்னத்திலே. "என்னடி உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியமாக போச்சு, உன்னை நம்பி அங்கே ஒரு குழந்தை இருக்குது, அதை கொஞ்சம் கூட நீ யோசிச்சே பார்க்க மாட்டேல்ல. நானாக இருந்திருந்தா புருஷனா பாரு அதான் பாரு, என் பிள்ளை தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்காக வாழ்ந்திருப்பேன். ஆனால் கேடு கெட்ட ஜென்மம், இப்போது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இதை சரி பண்ணிடணும். மனோஜுக்கு எப்படியும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற உன் மனசை தேத்திக்கிட்டு ஃபஸ்ட்டு உன் பிள்ளைய பார்த்து வாழ கற்றுக்கோ. நீ முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் உன்னை தேடி வரதான் போகிறாரு. அத்தை சொன்ன மாதிரி திருதுப்புனாலாம் கல்யாணத்தெல்லாம் பண்ணிட முடியாது. கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்க மாட்டேல்ல. மற்றவங்கள பற்றி உனக்கு ஒரு கவலையும் இல்லை. உன்னுடைய சுயநலம் தான், உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்லை, அப்படி தானே? ஒரு சின்ன குழந்தை, பச்சை குழந்தையோட மனசு எப்படி இருக்கும், அது எப்படி தாயோட பாசத்துக்கு தவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன். உனக்கெல்லாம் நீலாம் படிச்சிருக்கே தவிர கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனா பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, என்னதான் மீனா ஏழ்மையான வீட்டிலேருந்து வந்தாலுமே மற்றவங்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிறதுலையும் சரி, மற்றவங்கள எல்லாரையும் பார்த்துக்கிறதும் சரி, குடும்பத்தை உபசரிக்கிறதும் சரி, வேலை விஷயத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே மீனா போல யாருமே இருக்க மாட்டாங்க. மீனா தான் இந்த வீட்டோட உண்மையான நல்ல மருமக அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க. நம்ம விஜயாவுமே அதை பார்த்துட்டு சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா அதுதானே உண்மை. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் இங்கே ரோகிணி விஷயத்தில் கடைசியாக என்ன முடிவெடுப்பாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.